டெல்லியில் நடந்த ரகசிய டீலிங். செந்தில் பாலாஜி அப்ரூவர் ஆனதால் சிக்கிக்கொண்ட உதயநிதி. முக்கிய ஃபைல்கள் அமித்ஷாவுக்கு பறந்ததால் மாட்டிக்கொண்ட ஸ்டாலின். வணக்கம் நண்பர்களே. செந்தில் பாலாஜியை கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறையில் செய்த ஊழலுக்காக இப்போது வரை அமலாக்கத்துறை துரத்தி கொண்டே வருகிறது. அதன் காரணமாகவே அமைச்சர் பதவியை கூட ராஜினாமா செய்துவிட்டு திமுக கட்சி வேலை செய்து வருகிறார். அந்த வழக்கை தொடர்ந்து டாஸ்மாகிலும் இவர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். திமுக குடும்பத்தை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக கரூர் கம்பெனியை உருவாக்கி டாஸ்மாக் துறையில் மட்டுமின்றி டாஸ்மாக் கடைகளிலும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று மிகப்பெரிய அளவில் வசூல் செய்கிறார்கள். இதன் காரணமாக செந்தில் பாலாஜி டாஸ்மாக் துறையில் அமைச்சராக இருந்தபோது கோடி கோடியாக கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனபோதிலும் தற்போது இந்த டாஸ்மாக் வழக்கில் செந்தில் பாலாஜியின் பெயரே அடிபடவில்லை. மாறாக உதயநிதியும் அவரது சகாக்களும் சிக்கியுள்ளார்கள். அதிலும் தற்போது ஆகாஷ் பாஸ்கரன், ரதீஷ் ஆகிய இருவருக்கும் சம்மன் அனுப்பியிருக்கும் அமலாக்கத்துறை அடுத்த மாதத்தில் உதயநிதிக்கும் சம்மன் அனுப்பப் போகிறார்களாம். காரணம், விஷாகன் தொடங்கி டாஸ்மாக் நிர்வாகிகள் சங்கீதா, ஜோதி சங்கர் ஆகியோரிடத்தில் நடத்தப்பட்டுள்ள விசாரணையில் உதயநிதியின் வலது கையாகவே ரதீஷ் செயல்பட்டு வந்துள்ளார். மது ஆலைகளிலிருந்து இறக்குமதி செய்யும் மதுபானங்களில் எவ்வளவு அரசாங்க கணக்கில் எழுத வேண்டும், எவ்வளவு திமுக கணக்கில் எழுத வேண்டும் என்று சொல்வதே இந்த ரதீஷ் தானாம். அந்த அளவுக்கு இவர் இன்னொரு உதயநிதியாகவே செயல்பட்டு வந்திருக்கிறார். தனக்கு பல ஆயிரம் பணிகள் இருப்பதாக டாஸ்மாக் கணக்கு வழக்குகளை பார்ப்பதற்கு ரதீஷை நியமித்திருக்கிறார் உதயநிதி. அந்த வகையில் ரதீஷ் தான் விஷாகன் உள்ளிட்ட டாஸ்மாக் நிர்வாகிகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அதனால்தான் தற்போது இந்த விவகாரம் அப்படியே திரும்பி நிற்கிறது. என்றாலும் செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்வதற்கு முன்பு முழுக்க முழுக்க அவரது கட்டுப்பாட்டில் தான் டாஸ்மாக் துறையே இருந்துள்ளது. அவர்தான் திமுக குடும்பத்தினருக்கு மாதம் மாதம் கோடிக்கணக்கில் கப்பும் கட்டி வந்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் கரூர் கம்பெனி மிகப்பெரிய அளவில் அத்துமீறி செயல்பட்டுள்ளார்கள். போலி மதுபானங்கள், போலி பார்கள் என்று தமிழ்நாடு முழுக்க செயல்பட்டு வந்துள்ளது. அதில் மிகப்பெரிய அளவில் கொள்ளையடித்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. இந்த நிலையில்தான் சிறையிலிருந்து ஜாமீனில் வந்த பிறகும் தனது அமைச்சர் பதவிக்கு உச்சநீதிமன்றம் செக் வைத்த போதே டெல்லிக்கு சென்ற செந்தில் பாலாஜி அங்குள்ள பாஜகவின் முக்கிய புள்ளிகள் மூலமாக சில பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். குறிப்பாக சிறைக்கு செல்வதற்கு முன்புதான் டாஸ்மாகில் ஊழல் செய்தேன், ஆனால் அது அத்தனையுமே திமுக குடும்பத்திற்கு தான் கொடுத்துள்ளேன், எனக்கென்று நான் எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை, அதனால் இந்த விவகாரத்தில் என்னை விட்டுவிடுங்கள். அது மட்டுமின்றி நான் சிறைக்கு சென்றதுமே டாஸ்மாகின் மொத்த நிர்வாகமும் உதயநிதியின் கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டது. அவர்தான் தற்போது தனக்கு சாதகமான சில நபர்களை வைத்துக்கொண்டு செயல்படுத்தி வருகிறார். அந்த வகையில் கடந்த 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சியின் போது டாஸ்மாகில் வந்த வருமானம் எல்லாமே திமுக குடும்பத்திற்கு தான் போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லாமே அவர்கள் சொல்வதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் இதில் எங்களை தண்டித்து விடாதீர்கள் என்று டாஸ்மாகின் பின்னணியில் நடந்த பல விஷயங்களை டெல்லியில் உள்ள சில அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். இப்படி செந்தில் பாலாஜி அப்ரூவர் ஆகிவிட்டதால் தான் அவர் மீது அமித்ஷா நடவடிக்கை எடுக்கவில்லையாம். அவர் உண்மையை ஒத்துக்கொண்டதால் இதன் பின்னணியில் இருக்கும் மற்ற நபர்களை மொத்தமாக தட்டி தூக்குங்கள் என்று அமலாக்கத்துறைக்கு ஆர்டர் போட்டுள்ளாராம் அமித்ஷா. அதனால்தான் தற்போது செந்தில் பாலாஜியை விட்டுவிட்டு விஷாகன் தொடங்கி ஒவ்வொரு நபர்களாக விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வருகிறார்கள். இப்படி இந்த நபர்கள் மட்டுமின்றி இன்னும் சில நபர்களிடத்திலும் விசாரணை நடத்திவிட்டு அடுத்த மாதத்தில் உதயநிதிக்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிடப் போகிறார்களாம். அதனால் இந்த டாஸ்மாக் வழக்கு தன்னை விடாமல் துரத்தும் என்பதை புரிந்து கொண்ட செந்தில் பாலாஜி புத்திசாலித்தனமாக டெல்லியில் சரண்டர் ஆகின விவகாரத்தை உதயநிதி ஸ்டாலின் பக்கம் திருப்பி விட்டுள்ளார். அதன் காரணமாகவே தற்போது அவரை டார்கெட்டாக வைத்து அமலாக்கத்துறை தீவிரமாக ரெய்டு விசாரணை என்று நடத்தி கொண்டிருக்கிறது. இப்படி டாஸ்மாகின் பின்னணியில் இருப்பது யார் யார் என்பதை வெளிப்படையாகவே டெல்லியிடம் செந்தில் பாலாஜி போட்டுக் கொடுத்து விட்டதால் கண்டிப்பாக இதிலிருந்து உதயநிதி தப்பிக்கவே முடியாது என்று கூறுகிறார்கள். அதோடு அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு ஒரு முக்கிய ஃபைல் அனுப்பியுள்ளாராம். அதில் டாஸ்மாக் தொடங்கி ஒவ்வொரு திமுக அமைச்சர்களும் தங்களது துறையில் எப்படிப்பட்ட ஊழல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள், இதுவரை எத்தனை ஆயிரம் கோடி சம்பாதித்திருப்பார்கள் என்பது குறித்த பல தகவல்களையும் தெரிவித்திருக்கிறாராம். அந்த அடிப்படையில் தான் முதல் கட்டமாக KN நேருவை அமலாக்கத்துறை அட்டாக் செய்திருக்கிறது. அவரும் அடுத்த மாதத்தில் கைது செய்யப்படுவார் என்று கூறப்படும் நிலையில் அடுத்தடுத்து இன்னும் 4 அமைச்சர்கள் கைது செய்யப்படுவதோடு உதயநிதி மட்டுமின்றி அவர் பின்னணியில் உள்ள பல நபர்களும் சிறைக்கு செல்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. என்றாலும் MK ஸ்டாலினை பொறுத்தவரை தனது மகனை கைது செய்ய விட்டுவிடக் கூடாது என்பதற்காக தற்போது டாஸ்மாக் வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார். இன்று மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் நாளை இதுகுறித்து விசாரணை நடைபெறுகிறது. தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் தனக்கு சாதகமான தீர்ப்புகள் வந்து கொண்டிருப்பதால் டாஸ்மாகில் 4 ஆண்டுகளாக தாங்கள் செய்து வரும் ஊழலுக்கும் உச்சநீதிமன்றம் ஆதரவாக செயல்படும்.
தங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தான் சொல்வார்கள் என்கிற நம்பிக்கையில் தற்போது டாஸ்மாக் வழக்கின் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் நாளை எப்படிப்பட்ட முடிவெடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி. 2291 கோடியை விடுவிக்க சொல்லுங்கள், உச்சநீதிமன்றத்திற்கு ஓடிய மு.க.ஸ்டாலின். மும்மொழி கல்விக் கொள்கை விவகாரத்தில் தொடர்ந்து தமிழக அரசு அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு ஹிந்தி மொழி அவசியப்படுத்துகிறது என்றாலும் கூட திமுகவை பொறுத்தவரை தங்களது அரசியல் ஆதாயத்திற்காக மும்மொழி கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டிற்குள் விடவே மாட்டோம் என்று தடை போட்டு வருகிறார்கள். இந்த விவகாரத்தில் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே தொடர்ந்து மோதலும் நீடித்து வருகிறது. இதன் காரணமாகவே மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மு.க.ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். முதலில் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஒப்புதல் தெரிவித்த மு.க.ஸ்டாலின் அதற்கான நிதி நாங்கள் அனுப்பியதுமே மனம் மாறிவிட்டார் என்று தமிழக அரசு கையெழுத்திட்டு அனுப்பிய கடிதத்தையும் வெளியிட்டிருந்தார். அது மட்டுமின்றி மும்மொழி கல்விக் கொள்கையை ஆதரிக்காத மாநிலங்களுக்கு அதற்கான கல்வி நிதியை நாங்கள் தரமாட்டோம் என்றும் தர்மேந்திர பிரதான் அறிவித்திருந்தார். அதையடுத்து மு.க.ஸ்டாலினும் எங்களுக்கு எங்களது கொள்கைதான் முக்கியம், பணம் முக்கியமில்லை, நீங்கள் நிதியை தராவிட்டாலும் ஹிந்தியை மட்டும் நாங்கள் தமிழ்நாட்டுக்குள் விடவே மாட்டோம் என்று அறிக்கை வெளியிட்டிருந்தார். ஆனால் திடீரென்று தற்போது வரை மத்திய அரசு 2291 கோடி நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறது. அதை விடுவிக்க உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். அந்த மனுவில் இந்திய அரசியலமைப்பு 131 சட்டப்பிரிவில் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அதோடு அரசியலமைப்பு உரிமையியல் பிரச்சினைகளை மத்திய அரசு சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ள அனைத்து மாநில அரசுகளுக்குமே அதிகாரம் உள்ளது என்கிற அடிப்படையில் இந்த மனுவை தாக்கல் செய்கிறோம். மத்திய அரசிடமிருந்து கடந்த மே 21ஆம் தேதியிலிருந்து தமிழகத்துக்கு ₹1 கூட நிதி தரவில்லை. அதோடு தேசிய கல்விக் கொள்கை 2020 ஏற்றுக்கொள்ள மாநில அரசுகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக BM ஸ்ரீ பள்ளி கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை என்று அதற்கான நிதியை மொத்தமாக நிறுத்தி வைத்துள்ளார்கள். இதே உச்சநீதிமன்றம் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மத்திய அரசு அழுத்தம் கொடுப்பதாக நாங்கள் கொடுத்த மனுவுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்திருந்தது என்பதையும் சுட்டிக்காட்டுகிறோம். இப்படி மத்திய அரசு தமிழகத்துக்கு வரவேண்டிய 2291 கோடி கல்வி நிதியை நிறுத்தி வைத்திருப்பதால் தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கான கல்வி பாதிக்கப்படுகிறது. அதனால் தமிழகத்திற்கு தர வேண்டிய இந்த கல்வி நிதியை உடனடியாக வழங்குவதற்கு மத்திய அரசுக்கு ஆணை பிறப்பிக்குமாறு அந்த மனுவில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்த விசாரணை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும் போது தமிழக அரசு சார்பிலும் மத்திய அரசு சார்பிலும் எப்படிப்பட்ட வாதங்களை முன்வைக்கிறார்கள், அதற்கு நீதிபதிகள் எப்படிப்பட்ட தீர்ப்பை சொல்லப் போகிறார்கள் என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம். டெல்லி விவகாரத்தில் காரசாரமாக மோதிக்கொண்ட மு.க.ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி. இதற்கு முன்பு டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள மறுத்த மு.க.ஸ்டாலின் வருகிற 24ஆம் தேதி நடக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதாக அறிவித்திருக்கிறார். இதையடுத்து எடப்பாடி பழனிசாமி கடந்த முறை மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து விட்டதாக சொல்லி இதே கூட்டத்தை தவிர்த்த மு.க.ஸ்டாலின் இப்போது மட்டும் செல்வது ஏனோ, டெல்லிக்கு சமாதான கொடி பறக்க விடவா என்று கிண்டலாக நேற்று ஒரு கேள்வி எழுப்பினார். அதையடுத்து இன்று மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் அவருக்கு ஒரு பதில் கொடுத்துள்ளார். அதில் தமிழகத்துக்கு நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்தவே செல்கிறேன். ஆனால் சசிகலா, அமித்ஷாவின் காலை பிடிக்கும் பழக்கம் மாறாத பழனிசாமிக்கு இதை கண்டு ஏன் வலிக்கிறது? பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று சொன்ன இவர்கள் ஒரே ரயிலில் புலிகேசியாக மாறி வெள்ளை கொடி ஏந்தி விட்டார்கள். என்னை பொறுத்தவரை வெள்ளை கொடி ஏந்தினாலும் உரிமைக்காகத்தான் போராடுவேன், பழனிசாமி போன்று ஊர்ந்து செல்ல மாட்டேன் என்று அவருக்கு ஒரு பதில் கொடுத்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின்.